அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் கேரளாவில் வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால் ஓணம் பண்டிகையை சொல்லலாங்க. இது கேரளாவில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லலாம். மகாபலி மன்னன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கான பூமிக்கு வரக்கூடிய நாளாகவும் அந்த தினத்தில் ஜாதி மத பேதமின்றி மக்கள் மகிழ்ச்சியுடன் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய கலாச்சார விழாவாகவும் தான் இந்த ஓணம் பண்டிகை இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. சரி, ஓகே, இது கேரளாவில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஓணம் பண்டிகைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு என்ன தொடர்பு? ஓணம் பண்டிகையை நம்ம ஏன் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம், அன்றைக்கே ஹாலிடேவாக நம்ம அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஓணம் பண்டிகையுடைய சிறப்புகள் என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இந்த ஓணம் பண்டிகைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு என்ன வித்தியாசம், என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஓணம் பண்டிகைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிக நெருங்கிய ஆழமான வரலாற்று தொடர்பு இருக்குன்னே சொல்லலாங்க. இன்று ஓணம் கேரளாவுடைய முக்கிய பண்டிகையாக பார்த்தாலுமே சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் மதுரையிலும் சென்னையிலும் இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் சங்க இலக்கியங்கள்லையும் பதிகங்களிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழ் இலக்கியங்களில் பதிகம் அப்படின்னு கேட்டால் பாடல் தொகுப்புகள் தாங்க. இது மட்டும் இல்லாமல் பிற சங்க நூல்களில் சொல்லக்கூடிய இந்த ஓணம் குறித்த வரலாற்று தொடர்புகள் அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்கலாம். சங்க இலக்கியங்களில் முதலாவதாக சொன்னோன்னா மதுரை காஞ்சி மிக பழமையான ஒரு ஆதாரம் தாங்க இது. ஓணம் பண்டிகையை பற்றிய உலகிலேயே மிக முதல் இலக்கிய பதிவு தமிழ் இலக்கியமான மதுரை காஞ்சியில தான் சொல்லப்பட்டிருக்காங்க. பாண்டிய நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழான்னு சொல்லலாம். இது பாண்டிய நாட்டில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க. சங்ககால புலவர் மாங்குடி மருதனார் பாண்டிய மன்னன் தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனின் மதுரையில் ஓணம் பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டது அப்படின்னு 10 வரிகளில் விவரிச்சிருக்காங்க. மாயோன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திருமால். அசுரர்களை வென்ற திருவோண நட்சத்திர நாள மக்கள் புத்தாடை அணிந்து மதுரை கோவில்களில் யானை போர்களை கொண்டும் பெரும் விருந்துண்டும் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடியதா குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்குங்க. பக்தி இலக்கிய பதிகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேவாரம் மற்றும் பிரபந்தத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய பதிகங்களிலும் தமிழ்நாட்டில் ஓணம் கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் அப்படின்றது இருக்கு. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் மயிலாப்பூர் ஓணம் அப்படின்னும், சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்தன்று அந்த காலத்தில் ஐப்பசி மற்றும் ஆவணி அப்படின்னு இருமுறை ஓணம் கொண்டாடப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஓணம் திருவிழா மிக சிறப்பாக நடந்ததா சம்பந்தர் பூம்பாவை பதிகத்தில் பாடியிருக்காருங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பெரியாழ்வார் திருமொழி இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதாவது பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் தங்களது பரம்பரை திருவோண திருநாளில் ஓணத் திருவிழாவில் அந்தி பொழுதில் நரசிம்ம அவதாரமாய் வந்து ரணியனை அளித்த பெருமானுக்கு பல்லாண்டு பாடி அடிமை செய்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா புவியியல் மற்றும் மொழி தொடர்புன்னு தாங்க சொல்லணும். சேரநாடு அப்படின்றது தமிழகத்துடைய ஒரு பகுதின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். சங்க காலத்தில் கேரளா தனி மாநிலமாக கிடையாது. அது தமிழகத்துடைய மூவேந்தர்களில் ஒருவனான சேர மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட சேரநாடாக தான் இருந்திருக்கு. கால மாற்றத்தில் தாங்க, அதாவது பிற்காலத்தில் தமிழ்நாட்டுடைய சமவெளி பகுதிகளில் இந்த பண்டிகை மருவி கோவில்களோடு நின்றுவிட்டது. ஆனால் அப்போதைய தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்த மலை சார்ந்த சேர நாட்டில் இந்த கேரளா அது தொடர்ந்து மக்களுடைய முக்கிய அறுவடை திருவிழாவாக காக்கப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தோன்னா மலையாள மொழி உருவாவதற்கு முன்பே தமிழர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறையிலையும் அறுவடை திருவிழாவாகவும் கொண்டாடிய திருவோண நன்னாள் தான் இன்று கேரளாவில் ஓணமாக கொண்டாடிட்டு வராங்க. இதனால தான் ஓணம் பதிகங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பிரித்து பார்க்க முடியாத தொப்புள் குடி உறவு உண்டு அப்படின்னு சங்க இலக்கியங்களில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க.
அப்படி இந்த ஓணம் ஃபெஸ்டிவலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாபலி வரவேற்பு. நீதிமானாக இருந்த இந்த மகாபலி மன்னன் ஆண்டுதோறும் திருவோண தினத்துல தன்னுடைய மக்களை பார்க்க வருவதா ஐதீகமாக சொல்லப்படுறாங்க. அத்த பூக்கோளம், அதாவது இந்த மன்னனை வரவேற்கக்கூடிய விதமாக வீடுகளின் முன்பு 10 நாட்களும் விதவிதமான பூக்களால கோலங்கள் போடப்படுவாங்களாம். ஓண சாத்தியா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படின்னா வாழை இலையில பரிமாறப்படக்கூடிய 26 முதல் 64 வகையான பாரம்பரிய சைவ உணவுகள் மற்றும் பாயாசம் ஓணத்துடைய முக்கிய சிறப்பம்சமாக தாங்க இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா புத்தாடைகள் தான். மக்கள் எல்லோருமே காலையில் குளித்துவிட்டு கசவு அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தமான வெண்ணிற புத்தாடைகளை சாத்துவதை நம்மளால் பார்க்க முடியும். கலை நிகழ்ச்சிகளாக புலி களி, புலிவேடம் அணிந்து திருவாதிரை களி போன்ற நடனங்களும் பாரம்பரிய படகு போட்டிகளும் சிறப்பான முறையில் கேரளாவில் நடைபெறுவதை நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சில பேருக்கு எழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஓணம் பண்டிகை எப்படி உருவாச்சு. கேரளாவுடைய அறுவடை திருநாள் பருவமழை காரணம் முடிந்ததும் எங்கும் பசுமையும் ஈரமும் நிறைந்திருக்கும் கேரளாவுடைய முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக தான் இந்த அறுவடை திருநாள் கொண்டாடப்பட்டுட்டு வருது. இப்படி சொன்னால் கேரளாவை சேர்ந்தவங்களுக்கு தெரியும், ஆனால் மற்ற மாநிலங்களில் அவ்வளவு தெரிந்திருக்க வாய்ப்பு அப்படின்றது இருக்கவே இருக்காது. கேரள மாநிலத்தில் 10 நாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய இந்த ஓணம் பண்டிகை தான் அந்த பகுதி மக்கள் அறுவடை திருநாள் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. மலையாள ஆண்டுடைய சிங்க மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை 10 நாட்கள் நடைபெறுங்க. இந்த விழா கண்ணுக்கு பல வண்ணங்களாக விருந்தரிக்கக்கூடிய வகையில் கலர்ஃபுல் ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் கேரள மாநிலத்தை மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்ற மன்னன் ஆட்சி செய்து வந்திருக்காரு. அவருடைய ஆட்சியில் மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் எந்தவித துன்பமும் இல்லாமல் அனைத்தும் பெற்று நிறைவுடன் வாழ்ந்து வந்திருக்காங்க. மகாபலி அப்படின்னா ரொம்பவே திறமைசாலி அப்படின்னு அவருக்கு பெயரே இருக்கு. அசுர குலத்தில் பிறந்த மகாபலி மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்துமே வந்திருக்காரு. இந்த நிலையில உலகையும் ஆட்சி செய்யும் வகையில ஒரு வேள்வி நடத்த எண்ணிருக்காரு மகாபலி சக்கரவர்த்தி. அந்த வேள்வியின் போது வேண்டி வரக்கூடிய எல்லோருக்குமே கேட்கும் தான தர்மங்களை வழங்குவுமே ஏற்பாடும் செய்திருக்காரு. அவர் செய்யும் தான தர்மங்களாலும் மேற்கொள்ள போகக்கூடிய வேள்வியின் காரணமாக அவரை வெல்ல 3 உலகிலும் யாரும் இல்லை அப்படின்ற நிலை உருவாகிடும். அது நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் அப்படின்னு எண்ணிய தேவர்கள் உடனடியாக திருமாலை அணுகி தங்களை காத்தருளுமாறுமே வேண்டியிருக்காங்க. அப்போது திருமால் தான் ஏற்கனவே காட்சியபர் என்பவருக்கு மகனாக பூமியில் அவதரித்து விட்டதாகவும் தக்க சமயத்துல தேவர்களை காத்தருளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூமியில 3 அடி குள்ள உருவமா பூமியில வாமனராக அவதரித்த திருமால் ஒரு கையில தாளங்குடையுடனும் ஒரு கையில் திருவோட்டுடனும் பாதரட்சணையுடனும் மகாபலி சக்கரவர்த்தி வேள்வியில ஈடுபட்டிருந்த இடத்திற்கு சென்றிருக்காரு. அப்போது வேள்வியும் தான தர்மங்களும் முடிஞ்சிருச்சு. வேண்டுமென்றே தாமதமாக சென்றிருக்காரு வாமனர். அவரை கண்ட மகாபலி சக்கரவர்த்தி தான தர்மங்கள் அனைத்தும் முடிந்து விட்டனவே அப்படின்னு சொல்லிய போதும் மகாபலியே எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், இந்த உலகத்தில் 3 அடி மண் மட்டும் போதும் என்று கேட்டிருக்காரு. அவருடைய வேண்டுதலை தட்ட முடியாத மகாபலி வாமனர் கேட்ட தானத்தை கொடுக்க முன் வந்திருக்காரு. ஆனால் அசுரகுலத்தின் குருவான சுக்ராச்சியார் வந்திருப்பது விஷ்ணுவுடைய அவதாரம் தான் அப்படின்னு புரிந்து கொண்டிருக்காரு. அவர் உடனடியாக மகாபலி சக்கரவர்த்தியிடம் எனக்கு இந்த தானம் கேட்பவர் மேல் சந்தேகம் இருக்கிறது, இவர் திருமாலுடைய அவதாரமாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிப்பதா சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தையை கேட்ட மகாபலி சக்கரவர்த்தி தன்னிடம் தானம் பெற வந்திருப்பது போல் திருமால் என்றால் அதைவிட பேரு எனக்கு என்ன இருக்க போகிறது அப்படின்னு சொல்றாரு. மேலும் அதோடு மட்டும் இல்லாம கமண்டலத்தை எடுத்து அதில் உள்ள நீரால் தானம் செய்ய முன் வந்திருக்காரு. மகாபலி இதற்கு மேல் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு எண்ணிய சுக்ராச்சியார் வண்டு உருவம் எடுத்து கமண்டலத்திற்குள் புகுந்து நீர் வரும் பாதையுமே தடுத்திருக்காரு. இதனை அறிந்து புன்முறுவல் பூத்த வாமனர் ஒரு சிறு தர்ப்பை குச்சியை எடுத்து கமண்டத்தை அடைத்து கொண்டிருக்கும் வண்டினை தட்டிவிட்டிருக்காரு. இதுல சுக்ராச்சாரியாரின் கண் பார்வையை இழந்திருக்கு. பிறகு தானம் செய்வதற்காக மகாபலி வாமனருக்கு நீர் வார்த்து கொடுத்திருக்காரு. இதையடுத்து 3 அடி குள்ள உருவில் இருந்த வாமனர் ஓங்கி உயரத் தொடங்கி விண்ணை முட்டி நின்றிருக்காரு. அவரை பார்த்து அதிசயித்தார் மகாபலி சக்கரவர்த்தி. ஓங்கி வளர்ந்த வாமனர் தன்னுடைய வலது காலால் முதல் அடியாக மண்ணுலகையும் 2வது அடியாக விண்ணுலகனையும் அளந்து முடித்திருக்காரு. பிறகு 3வது அடியை எடுத்து வைக்க நிலம் இல்லையே என கூறிய வாமனரை பார்த்து 3வது அடியை தன்னுடைய தலையில் வைக்குமாறு கூறியிருக்காரு மகாபலி சக்கரவர்த்தி.
இது அடுத்து 3வது அடி மகாபலியுடைய தலையில் வைத்த அவரை பாதாள உலகத்திற்குள் தள்ளி அந்த உலகையும் அளந்திருக்காரு. பிறகு மகாபலியுடைய பக்தியை மெச்சிய வாமனர் மன்னனுக்கு மோட்சமுமே வழங்கியிருக்காரு. அப்போது மகாபலி சக்கரவர்த்தி உலகளந்த பெருமாளை பார்த்து தான் தனது நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறேன். இதனால் வருடத்திற்கு ஒரு முறை பாதாள உலகில் இருந்து எனது நாட்டு மக்களை காண பூமிக்கு வர அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு இறைந்து வேண்டி கேட்டிருக்காரு. அதற்கு திருமாலும் மனமுணர்ந்து அனுமதியுமே கொடுத்திருக்காரு. அப்படி ஒவ்வொரு திருவோண திருநாளன்றும் மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டு மக்களை பார்ப்பதற்காக பூமிக்கு வரக்கூடிய நாளை நினைவு கூறக்கூடிய விதமாக தான் அந்த நாளை ஓணம் பண்டிகையா கேரளாவை சேர்ந்த பொதுமக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க. அவங்கள வரவேற்கக்கூடிய விதமாக தான் 10 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த விழா தொடங்கி வச்சிருக்காங்க. ஓணம் திருநாள் கொண்டாடப்படக்கூடிய 10 நாட்களும் மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வழிபாட்டில் ஈடுபடுவாங்களாம். கசவு என்று சொல்லக்கூடிய சுத்தமான வெண்ணிற ஆடையை மட்டுமே அன்றைய தினத்துல உடுத்துவார்களாம். வீட்டு பெண்கள் வீட்டின் முன்பு 10 நாட்களும் தொடர்ந்து பூக்களினால் அழகு கோலங்கள் இட்டு ஆடிப்பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்களாம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கேரளாவில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவலான இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு என்ன தொடர்பு இருக்குது, இந்த ஓணம் பண்டிகை எப்படி உருவாச்சு, இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது முழு தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.